இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தீபன் வணக்கம். சொல்லுங்க, அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்களை தரிசிக்க பக்தர்களின் வருகை எந்த அளவில் உள்ளது, அது குறித்து விரிவா சொல்லுங்க. மதுரை அம்மா திடலில் நாளை மாலை 3 மணி அளவில் முருக பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட 8 லட்சம் சதுரடி பரப்பளவில் 5 லட்சம் பேருக்கு மேல் அமரக்கூடிய இருக்கைகள் அமைக்கப்பட்டு நாளை மாலை சரியாக 3 மணி அளவில் கலை நிகழ்ச்சியுடன் இந்த மாநாடு தொடங்க உள்ளது. அதற்கு முன்னதாக இந்த மாநாடுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக முருகனின் 6 படை வீடை அம்சம் கொண்ட அந்த 6 கோவில், அதாவது திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர் சொல்லிவிட்ட அந்த 6 கோவில் வடிவ அளவில் இங்கே கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கோவில் முருகன் தத்ரூபமாக அங்கே எப்படி இருப்பாரோ அதே போன்று இங்கே அவருடைய சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவரிடமிருந்து மனமுருகி வேண்டுதலை வேண்டி வருகிறார்கள். அந்த காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் மட்டுமே கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த 6 படை முருகன் கோவிலுக்கு நேரடியாக முருகனை தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்று அதிகாலையிலிருந்தே கிட்டத்தட்ட இதுவரை, அதாவது இந்து அமைப்பு சார்பாக கூறப்பட்டது தகவல் என்னவென்றால், இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த 6 படை முருகன் கோவிலுக்கு நேரில் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று இந்த சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது குறித்து பொதுமக்கள் நம்ம கேட்டபோது, அறுபடை வீடுக்கு தங்களுடைய குடும்பத்தோடு செல்வது என்பது ஒரு இயலாத ஒரு காரியம். அதுவும் 6 படை வீடும் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது நம்பிக்கை எங்களுக்கு மிகவும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த 6 படை முருகனை தரிசிக்கும் போது எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குறைகள் அனைத்தும் நீங்கி மன நிம்மதியும் மன வளர்ச்சியும் நாங்கள் அடைகிறோம். ஆகையால் தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறோம் என அவள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த 6 படை முருகன் கோவில் என்பது தினந்தோறும் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அம்சங்கள் இந்து அமைப்பு சார்பாக செய்யப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த திடலில் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். வெயில் காலங்களில் அவருக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக நிழல் கூடைகள் அமைக்கப்பட்டு, தள்ளுமுள்ளு ஏற்படாமல் இருப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் இந்து முன்னணி அமைப்பினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது அவர்கள் மயக்கம், அதாவது முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் மயக்கம் அடைந்து கீழே விழாமல் இருப்பதற்காக அவர்கள் பக்தர்கள் இருக்கும் இடத்திற்கே நேரடியாக சென்று குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த அறுபடை வீடு முருகனை பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த திடலுக்கு உள்ளே நுழையும் முன்பாகவே இந்து அமைப்பினரும் தன்னார்வர்களும் நேரடியாக மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து செல்லக்கூடிய அந்த 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளிகளை வாசலில் நுழைவாளிலே இருந்து அந்த வாகனத்தில் அமர வைத்து நேரடியாக அறுபடை முருகனையும் தரிசனம் செய்த பிறகு மீண்டும் அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்த காரிலேயே ஏற்றி அனுப்பி வைக்கும் நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் கூட்ட நெரிசலின் போது வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு தற்காலிக மருத்துவ முகாமும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட இருப்பதற்காகவும் அவசர சிகிச்சைக்காக 2 ஆம்புலன்ஸுகளும் 2 தீயணைப்பு துறை சார்ந்த அந்த வாகனங்களும் இந்த வளாகத்தின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வருகை தரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடம்பிலும் நெத்தியிலும் முருகப்பெருமான் வேல் சின்னத்தை பொருத்தி அரோகரா அரோகரா என்ற கோஷங்களுடன் விண்ணை பிளக்கும் அளவிற்கு அந்த கோஷம் செய்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து வருகிறார்கள். அதே போன்று சில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் அந்த திருச்செந்தூர் அல்லது திருத்தணி செல்ல முடியாத பக்தர்கள் பால்குடம் எடுத்து, காவடி எடுத்து நேர பாத யாத்திரையாக இங்கு அந்த கோயிலில் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து பக்தர்கள் அதிகாலையிலிருந்து மக்கள் கூட்டம் இந்த திடலில் வெள்ளம் போல் காட்சியளித்தாலும் உற்சாகம் குறையாமல் அரோகரா அரோகரா என்ற கோஷங்களுடன், வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷங்களுடன் பொதுமக்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்றைய நிலையில் மட்டுமே இந்த 6 படை வீட்டிற்கு தமிழக ஆளுநர், மகாராஷ்டிரா ஆளுநர், அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர், பாஜகவுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே இந்த 6 படை வீட்டிற்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள்.
தற்போது மணி 8 மணியை நெருங்கினாலும் இன்னும் கூட்டம் குறையாமல் இன்னும் 1000க்கும் மேற்பட்டோர் அந்த திடலில் வெளியே நின்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக தரிசனம் செய்யும் வரை இந்த திடல் திறந்திருக்கும் என இந்து அமைப்பு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை காலையும் சிறப்பு பூஜைகளும் ஆராதனையும் நடைபெறும். அதிலும் பலாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்வார்கள். நாளை மாலை நடைபெறவுள்ள அந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் அரசியல் சார்ந்த ஒரு மாநாடு அல்ல, ஆன்மீக மாநாடு, பக்தர்களுக்காக மாநாடு, தமிழ் கடவுள் முருகனுக்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், சொல்லுங்க. முருக பக்தர்களுடைய மாநாடு நாளை மதுரை அம்மா திடலில் வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் எந்த அளவு அங்கே நடைபெற்றுட்டு இருக்கு? விவரங்களை விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மிக எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளை மதுரையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா திடலில் நடைபெறக்கூடிய இந்த முருகர் மாநாடு. முருகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்தும் பெரும்பாலான முருக பக்தர்கள் தற்பொழுதே மதுரைக்கு படையெடுக்க துவங்கியிருக்கிறார்கள். வெளிமாநில பக்தர்களின் வருகை அதிக அளவு இருக்கின்ற காரணத்தால் தற்போது மதுரையை ஸ்தம்பித்திருக்கிறது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு மாநகரை சுற்றிலும் பல இடங்களில் தற்போது அதிகப்படியான போக்குவரத்துகள் வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது. நாளை சரியாக திட்டமிட்டிருக்கபடி நாளை மதியம் சரியாக 3 மணி அளவில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் மாநாடு நடைபெறக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த திடலில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நாம் நேரலையிலே காணலாம். நாளை ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் மாநாட்டிற்கான அந்த பந்தல்கள் மற்றும் மேடைகள் அமைக்கக்கூடிய பணிகள் கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காட்சி நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் தற்பொழுது ஒரு 3 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இடது பக்கம் இருக்கக்கூடிய மேடைகளில் முக்கிய பிரமுகர்கள் அமரக்கூடிய வகையில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது நேரிலே பார்க்கக்கூடிய அந்த மேடையில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகர் திருவுருவ சிலைகளை இங்கே வைத்து சிறப்பு பூஜைகளும் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நாளை இங்கு நடைபெற இருக்கிறது. முருகர் முக்கிய பந்தலுக்கு கீழே போட்டிருக்கக்கூடிய இந்த 3வது பந்தலில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களும் பக்தர்களும் நாளை நடைபெறக்கூடிய இந்த மாநாடு திடலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் 5 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களும் முருக பக்தர்களும் இந்த மாநாட்டு கூட்டத்திற்கு வருவார்கள் என்று போலீசார் தரப்பிலும் கூறப்படுகிறது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த அம்மா திடலை சுற்றிலும் நாம் நேரிலே காண முடிகிறது. 50,000த்திற்கும் அதிகமான மின் விளக்குகளில் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இந்த மைதானம் தற்போது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. 5 லட்சத்திற்கும் அதிகமான இருக்கைகள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 5 லட்சத்தை தாண்டியும் மக்கள் கூட்டம் வறுமையானால் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் மிக தீவிரமாக ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. மைதானத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய பக்தர்களின் பொதுமக்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கக்கூடிய வகையில் ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மற்ற மாவட்டங்களில் இருந்தும் பாதுகாப்பு பணி பார்க்கிங் வசதிகள் 1100க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள் 2500க்கும் அதிகம் சிசிடிவி கேமராக்கள் என நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த முருகர் மாநாடு மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியின் வாயிலாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய மக்கள்கள் அமரக்கூடிய ஒவ்வொரு கேலரியிலும் சுமார் 2 குடிநீர் தொட்டிகள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 850க்கும் அதிகமான குடிநீர் தொட்டிகள் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. பல பணியாளர்கள் மற்றும் தன்னார்வர்கள் என கிட்டத்தட்ட 50,000 நபர்களுக்கு மேல் அடையாள அட்டைகள் வழங்கும் பணி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த அம்மா திடல் மைதானத்தை சுற்றிலும் தற்பொழுதே பொதுமக்களும் பக்தர்களும் அதிக வர தொடங்கியிருக்கிறாங்க. வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய பொதுமக்கள் தற்பொழுதே மதுரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விடுதிகள் முன்பதிவு செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருகர் பக்தர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இதுவரைக்கும் வரலாற்று சாதனை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு இந்த முருகர் மாநாடு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வண்ணமும் எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாதபடிக்கு தற்பொழுது பல துறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாளை நடைபெறக்கூடிய இந்த முருகர் மாநாட்டிற்கு
மருத்துவ உதவி குழுக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு என்று தனியாக ஒரு குழுக்கள், வரக்கூடிய பக்தர்களை வரவேற்பதற்கு வரவேற்பு குழுக்கள் என்று பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழுக்களிலும் சுமார் 250 முதல் 300 தன்னார்வலர்கள் பலர் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு தலைவரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த குழுக்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கையில் சென்று அவர்களை அமர வைப்பது வரைக்கும் அந்த பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் அந்த வேலையிலிருந்து ஈடுபட இருக்கிறாங்க. வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு பல ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறக்கூடிய இந்த முருகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பலர் இங்கே வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளை வாசல்ல இருந்தே மாநாடு நடைபெறக்கூடிய இந்த திடலுக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் அந்த வீல் சேர்களும் அதிக அளவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நடக்க முடியாத முதியவர்கள் மற்றும் வயதானவங்க வந்தாங்கன்னா அவங்களை இன்முகத்தோடு வரவேற்று நேராக அவங்களை கூட்டு வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடிய இந்த திடல்ல வந்து அமர வைப்பது வரைக்கும் ஒவ்வொரு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் நம்ம பணியாளர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான மாநில அளவில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த இடத்தில் ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழு தலைவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு தொடங்கக்கூடிய இந்த மாநாட்டில் பொதுமக்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து வசதிகளுக்கும் உண்டான அந்த ஆலோசனை கூட்டம் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சி நம்ம பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 100% நாளை நடைபெறக்கூடிய இந்த முருகர் மாநாடானது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த முருகர் பக்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மறக்க முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்றே கூறலாம். ரம்யா, இந்து முன்னணி சார்பில் நாளை மதுரை அம்மா திடலில் நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு குறித்து விரிவான விவரங்களை களத்திலிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி தீபன் மற்றும் சரவணன். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.